ஹே ஆல், வெல்கம் டு செல்வாஸ் லுக் புக். இந்த vlog வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா நான் வந்து சமையல் பண்ண போறேன். அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. தனியா வந்து சமைக்கணும், அதை உங்க கூட ஷேர் பண்ணிட்டே சமைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுக்கிறேன். ஸோ வீடியோஸ் வந்து பாக்குறீங்கன்னா முக்கியமா லைக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோஸ் ஒரு 100 people பாக்குறீங்க அப்படின்னா அதுல 2 பேர் தான் லைக் பண்றீங்க. அதனால நீங்க யாராவது பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இதுல வந்து எப்படின்னா நீங்க மினி vlogsல எல்லாம் பாத்திருப்பீங்க. இப்பதான் நான் சப்பாத்தி சாஃப்டா பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிருப்பேன். சோ அதை வந்து நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணி போறேன். வந்து சப்பாத்தி வந்து நான் வந்து சாஃப்டா பண்றேன் அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து முக்கியமா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரோ மேக்ஸ்ல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்காது. சப்போஸ் யாராவது பிகினர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் என்ன சைடிஷ் பண்றோம் அப்படிங்கறதையும் இன்னைக்கு பார்க்கலாம். சும்மா ஒரு சிட் சாட் மாதிரி உங்க கூட பேசிக்கிட்டு அப்படியே சமைக்க போறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான vlog எனக்கு பர்சனலி. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் சுடு தண்ணி வைக்க போறேன். சுடு தண்ணிக்கு வந்து இந்த 1 டம்ளர் மட்டும் தண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து ஜாஸ்தி எல்லாம் வைக்கணும்னு தெரியல. அண்ட் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தா போதும், ஜாஸ்தியும் சுட வேணாம். அப்போதான் நம்மளால வந்து ஈஸியா பிசைய முடியும். ஒரு 2 minutes கூட ஆகாது, 2 seconds கூட ஆகாது ஆக்சுவலா இது சூடாகிறதுக்கு. ஏன்னா இது லைட்டான பாத்திரம் வேற. அண்ட் அவ்வளவு சீக்கிரத்துல இது சூடாயிடும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம மாவு பிசைய வேண்டியதுதான். அண்ட் மாவு வந்து இங்கதான் வச்சிருக்கேன். எஸ், ஆல்மோஸ்ட் வந்து காலியாக போகுது. 2 கிலோ வாங்கினது வந்து 2 பேருக்கு 1 month கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க மினி vlogல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. மோஸ்டா வந்து ஈவினிங்ஸ்ல வந்து நைட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்தி தான் பண்ணுவேன். 2 கிலோ வாங்கினா 2 பேருக்கு வந்து நைட்டு டின்னர் ஆல்மோஸ்ட் டெய்லி பண்ணலாம். அந்த மாதிரி வந்து சரியா இருக்கு. அண்ட் ஒரு சில நாட்கள்ல மட்டும் நான் மாத்தி பண்ணுவேன். ஏதாவது இட்லி தோசை ஏதாவது டிஃப்ரெண்டா, அதாவது அடை தோசை அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஆல்மோஸ்ட் சப்பாத்தி தான். அண்ட் சப்பாத்தி பண்ணி வச்சா என் ஹஸ்பண்ட் வந்து சலிக்காம சாப்பிடுவாங்க. நான் கூட சம் டேஸ்ல வந்து வேணா சப்பாத்தி வேற எதுனா பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஆனா அவங்க வந்து சப்பாத்தி பண்ணி கொடுத்துட்டா போதும், அவங்க வந்து சலிக்காம சாப்பிடுற ஆளு. சம்டைம்ஸ் அவங்களே சொல்லிடுவாங்க, நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்குடா, வேற ஏதாவது பண்ணி கொடு அப்படின்ட்டு. அச்சோ, தண்ணி ஆஃப் பண்ண வந்துட்டேன் பாத்தீங்களா. 1 செகண்ட் 2 செகண்ட் அதுக்குள்ள வந்து அது இவ்வளவு சூடாயிடும். எஸ், இப்ப வந்து தண்ணி சூடாயிடுச்சு. தண்ணி எடுத்து லைட்டா ஆற விடலாம், இல்லைன்னா பசைய முடியாது, அந்த அளவுக்கு சூடா இருக்குது. இப்போ தண்ணி கொஞ்சம் ஆறிடுக்கு. நம்ம வந்து கையில தொட்டு பசையலாம், அந்த அளவுக்கு வந்து லைட்டா ஆற வச்சிருக்கேன். ரொம்ப சூடானதுனால நான் வந்து கொஞ்சமா வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு, இந்த ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். நான் எப்பவுமே சேர்ப்பேன். ஸோ சுகர் கொஞ்சமா சேர்த்துட்டு அப்புறமா உப்பு முன்னாடியே இதெல்லாம் சேர்த்துருங்க. அப்படி சேர்க்கும் போது எனக்கு சாஃப்டா வருது, அதனால உங்களுக்கு ஷேர் பண்றேன். உப்பு சேர்த்துட்டு அப்புறமா எண்ணெய், அவ்வளவுதான் ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பசைய ஆரம்பிக்கணும். இந்த தண்ணி ஊத்துறதுல ஒரு ட்ரிக் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பயந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பேன். இப்போ பயப்படாம கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கும் போது அது வந்து பிசைறதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ நீங்களும் பிகினரா இருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க தண்ணி எந்த மாதிரி சேர்க்கிறேன் அப்படின்ட்டு. முழுக்க முழுக்க என்னோட ஐடியா தான். ஸோ இது வந்து இப்படி பண்ணாதான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்படி கலந்துக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணும்போது மட்டும் நமக்கு அந்த பயந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஜாஸ்தியாவே நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பிசையும் போது கையில ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப வந்து கையில ஒட்டாம இருக்கும். அதுக்காக தான். கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருக்கு, அதனால உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு மாவு. இப்ப வந்து நான் ரவுண்டா இது பண்ணி வச்சா மட்டும் போதும். சோ அந்த மாதிரி பயங்கர சாஃப்டா இருக்கு.
ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி இப்படி பண்றேன்னு பாத்துக்கோங்க. இப்படி வச்சு இப்படி ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல உருண்டை பண்ணி மூடி வச்சிட வேண்டியதுதான். சாஃப்டா நம்ம வந்து பசங்க வச்சாச்சு. இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம அதுக்குள்ள வந்து சைட் டிஷ்க்கு ரெடி பண்ணிட்டு அப்புறமா சப்பாத்தி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். வந்து ஒரு ஓரமா இருக்கட்டும். இந்த மாதிரி வீக்கெண்ட் ஆனாலே பயங்கர போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். காலைல இருந்து கொஞ்ச நேரம் போன் எவ்வளவு நேரம் தான் நம்மளும் போன் பாக்குறது, அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி பார்த்தாலும் போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். ஏதாவது ஒரு வேலை பண்ணா அதுக்கு மீற வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு 6 ஆயிடுச்சுன்னா போதும், அப்படியே அவ்வளவுதான். நம்ம ஒரு குழந்தைங்க மாதிரி ஹஸ்பண்ட் வந்து எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டே இருப்பேன். நான் வந்து சின்ன வயசுலதான் நம்ம அம்மா அப்பா எங்கெல்லாம் வெளில போயிட்டாங்கன்னா எப்படா வருவாங்க, நமக்கு எதனா வாங்கிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா பாத்துட்டு இருப்போம்ல. அது மாதிரி ஒரு 6 ஆயிடுச்சுன்னா போதும், அப்பாடா ஆபீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும், அவங்க கிளம்பி வந்துருவாங்க, அவ்வளவுதான், நமக்கு வந்து போரிங்கா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஃபர்ஸ்டா வந்து எனக்கு வீக்கெண்ட்ஸ் இருக்கிறப்போ அவங்களுக்கு ஆபீஸ் இருக்கிற மாதிரி ஆயிடுது. சோ அதனால இந்த மாதிரி எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த காரணத்தினாலதான் இப்போ வந்து இந்த மாதிரி விளாக்லாம் வந்து நீங்க பாக்குறீங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆன ஸ்டார்டிங் எல்லாம் சமைக்க தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியும். பட் வந்து என்னன்னா ஊர்ல எல்லாம் சமைப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஸ்டைல்ல தான் பண்ண தெரியும். சென்னையில சமைக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்ல அந்த பிளேவர்ல எனக்கு சுத்தமா சமைக்க தெரியாது. என் ஹஸ்பண்டுக்கும் நான் சமைச்சு குடிக்கிறது வந்து சுத்தமா பிடிக்காது கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு டேஸ்டா சமைக்க ஆரம்பிச்சேன். இப்போ வந்து என் கையில சாப்பிடலன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரி 2 நாள் வந்து வெளில சாப்பிட்டாங்கன்னா ஏதாவது சமைச்சு கொடுடா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம வந்து சமையல் எக்ஸ்பர்ட் ஆயிருக்கும் ஓரளவுக்கு. அதாவது மத்தவங்களுக்கு சொல்ல, என் ஹஸ்பண்டுக்கு நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் தான். சோ சைடிஷ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து என்னன்னா நேத்து தான் நைட்டு வந்து சேலரி வேற வந்துருச்சு. அதனால என்ன பண்ணிட்டோம், ஓகே ஃபர்ஸ்ட் டே வந்து எப்போ வெளில சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி நைட் வந்து சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டாச்சு. இன்னைக்கும் வந்து சிக்கன் கிரேவி பண்ணா அது வந்து உடம்பு ஹீட் ஆயிடுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். என் ஹஸ்பண்டும் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க வேற என்கிட்ட, எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸா ஏதாவது சிக்கன் கிரேவி அந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கலாம் சப்பாத்திக்கு சைடு அப்படின்ட்டு. பட் அது பண்ணலாம், நம்ம எப்போ பண்ண முடியாது. நேற்றுதான் சிக்கன் வேற சாப்பிட்டுருக்கோம், வேண்டாம் அப்படிங்கறதுனால நம்ம வந்து வேற ஒரு ஆப்ஷன் ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிருக்கேன். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வெளில போக வேண்டியது இருக்கு. பட் வந்து அதை என்னால பிளாக்ல ஷேர் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல, அதை ஷேர் பண்ணலாமா அப்படிங்கறதும் எனக்கு தெரியல. அதனால வந்து நான் நாளைக்கு எப்படின்னு தெரியல, முடிஞ்சா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நான் ஷேர் பண்றேன், அப்படி இல்லைன்னா அதை வந்து கட் பண்ணிடலாம். நம்ம வந்து அந்த பாட்டை விட்டுட்டு நான் இன்னைக்கு என்ன பண்றேனோ அது மட்டும் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிம்பிளா பண்ண போறேங்கிறதுனால தக்காளி தான் ஆப்ஷன். தக்காளிங்கிறது நார்மலா பண்ண தக்காளி தொக்கு மாதிரி இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் தக்காளி எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ரொம்பலாம் நான் சின்னதா கட் பண்ண போறது இல்ல, கொஞ்சம் பெருசாவே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வேக வச்சுதான் வந்து பண்ண போறது. வேக வச்சுன்னா கொஞ்சம் வதக்கி வேக வச்சுக்க மாதிரிதான் இருக்கும். அதனால ரொம்ப வந்து சின்னதா கட் பண்ணல, இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். வந்து டிஃப்ரெண்டா செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா அதனால எனக்கு சமையல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால அப்போ டிஃப்ரெண்டா சமைக்கணும்ட்டு ஒரு ஆர்வம். இல்லைன்னா சமைக்கவே மாட்டேன் ஒழுங்கா. ஆபீஸ் போகலன்னா சமைப்பா, அது வேற விஷயம். ஆபீஸ் போறதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தக்காளி அண்ட் பச்சை மிளகா வந்து நான் வந்து 4 மிளகா சேர்த்துக்கிறேன். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகால காரம் இருக்காது, பார்க்கதான் பெருசா இருக்கும், ஆனா இதுல வந்து கால் வருது. வேற யாரும் இல்ல, ஹஸ்பண்ட் தான். ஐயோ கட் பண்ணிட்டேன். சரி இருக்கட்டும், ஒரு 2 செகண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். இப்ப வந்து இந்த பச்சை மிளகா இருக்கு இல்லையா, இது வந்து பார்க்கதான் பெருசா இருக்கு, ஆனா வந்து இது காரம் சுத்தமா இல்லை. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் சமையலுக்குலாம், அதனாலதான் வந்து இதுல 4 சேர்க்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே காரம் சாப்பிட மாட்டாங்க, இப்ப என் கூட சேர்ந்து அவங்களும் காரமா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களையும் நான் பழக்கி விட்டேன்னு நினைக்கிறேன். சோ அதனால வந்து 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அப்ப கூட இது காரம் இருக்காது, ஏன்னா பார்க்கதான் பெருசா இருக்கு. சும்மா ரேண்டமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் பூண்டை வந்து இது ஒரு 4-5 பல்லு சேர்த்துக்கலாம், ஆனா பெருசா இருக்கு. அப்படி இல்ல ஃபுல்லா வேணா கூட சேர்த்துக்கலாம், உரிக்க டைம் தான் நான் சேர்த்துப்பேன். இது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம்
அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எதுவும் சேர்க்க போறது இல்ல, பூண்டு சேர்த்து நான் வதக்க போறேன். இதுலயே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நல்லா சால்ட் சேர்த்து வதக்குன்னு வதக்க வேண்டியதுதான். இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும், நம்ம பேசலாம். இப்ப வந்து நம்ம வாங்கினோம் இல்லையா லைட்டு, சோ அந்த ரிங் லைட் வச்சுதான் கிச்சன்ல எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா இங்க ஒரு பிளக் போர்டு இருக்கு, அது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அந்த மாட்டினா ஒர்க் ஆகுது, பரவாயில்ல, நம்ம லைட் வந்து வேஸ்ட் ஆகல. இது மாதிரி பிளாக்ஸ் எடுக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் போடுறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து அடுப்ப சிம்ல வச்சுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து தனி மிளகாய் தூளோ இல்ல குழம்பு மிளகாய் தூளோ ஏதோ ஒண்ணு சேர்த்துக்கோங்க. நான் வந்து தனி மிளகாய் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுருலாம். இதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட போறோம். தண்ணி வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு அப்படியே இப்போ வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. அது பாட்டுக்கு வேகட்டும். ஒரு மேஷர் இருக்கும் பாத்திருக்கீங்களா, அந்த சாப்பாடு கரண்டிலாம் ஓட்ட ஓட்டையா இருக்கு, அதே மாதிரி கீழே ரவுண்டா ஓட்டையா இருக்கும். அதை வச்சு இப்படி அழுத்துனாங்கன்னா அழகா மேஷ் ஆகும். சோ அது பாக்குறப்ப எனக்கு பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அது பாக்குறப்போ அந்த மாதிரி ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு இருக்கு. அப்புறம் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து மண் சட்டி அது வாங்கணும்னு ஒரு இது இருக்கு. சோ இந்த மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் அம்மாக்கள் வந்து முன்னாடி எல்லாம் வந்து ஏதாவது பாத்திரம் இது வாங்கணும் அது வாங்கணும், கணக்கு வாங்குறத விட இந்த பாத்திரம் வாங்கணும்னு நினைப்பாங்க. சோ அப்பதான் நான் யோசிச்சிருக்கேன், இவங்க அவங்களுக்கு எதுவுமே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, கிச்சனுக்கு தேவையான திங்ஸே ஜாஸ்தி வாங்குறாங்க அப்படின்ட்டு. இப்ப நமக்கு கூட அந்த மாதிரி யோசனை தான் வருது. சோ இப்பதான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. நமக்கு வயசாயிடுச்சு போல. நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். சூடா இருக்குது. அவ்வளவுதான், நம்ம கடந்தாச்சு. லைட்டா தண்ணி ஊத்தி இந்த மத்தை வந்து கழுவிக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம், ஏன்னா இதுக்கு மேல நம்ம வந்து இது அடுப்புல வைக்க போறது இல்லை. அதனால அவ்வளவுதான். இப்ப வந்து நீங்க உப்பு வேணா உப்பு சேர்த்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் நான் இதுல வந்து கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட போறேன். இந்த லெமன்ல இருந்து கொஞ்சம் தண்ணியே வரமாட்டேங்குது கையில பிழிஞ்சு, அதனால வந்து நான் இதுல சேர்த்து பிழிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்ககிட்ட வந்து கொஞ்சமா வெள்ளம் இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்ல, அதனால நான் ஆட் பண்ணல. தட்ஸ் இட். நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரியே கொத்தமல்லி சேர்த்துக்க வேண்டியதுதான். சர்வ் பண்ணும்போது மேல கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனியன் கொஞ்சமா கட் பண்ணி சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். தட்ஸ் இட். நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் ரெடி. இப்ப சப்பாத்தி நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் புளிப்பா இருக்கும். உங்களுக்கு இந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்காதவங்க வந்து இதை இக்னோர் பண்ணிடுங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். அண்ட் எனக்கு வந்து போர் அடிக்க கூடாது இந்த டைம்ல அப்படிங்கிறதுக்காக உங்க கூட பேசிக்கிட்டே அது வீடியோ எடுத்துட்டே நான் இது பண்ணும்போது எனக்கு வந்து டைம் கொஞ்சம் நிறையவே எடுக்கும். அதனாலதான் வந்து இந்த vlog எடுத்தேன். அண்ட் அப்புறம் இப்போ வந்து சப்பாத்தி உருட்டி எப்பவும் போல போட்டு எடுக்க வேண்டியதான். வந்ததுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டும் நானும்
சேர்ந்து சாப்பிட வேண்டியதுதான். ஐ ஹோப் இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். அதுல பாய்.